அனைத்து விதமான கடல் உணவுகளையும் நம்பிக்கையுடன் பெற்றுக்கொள்வதற்கு நாடுங்கள் லவ்லி ஓசான். சகல விதமான மீன்களும் வெட்டி தரப்படும் உடனுக்குடன். இலங்கையில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்பவர்கள் சாஸ் லங்கா லிமிடெட். மளிகை பொருட்கள், மீன் வகைகள், மரக்கறி வகைகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் பெற்றுக்கொள்ள சாஸ் லங்கா இலக்கம் 16 ரீகாய் 750 10 பாரிஸ் மெட்ரோ கார்டினோட் லா ஷப்பல். தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67. ஹலோ பிரபா 06 50 26 21 15. முத்துக்களோ கண்கள் சித்திப்பதோ கண்ணம், சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை, தந்துவிட்டேன் என்னை. படித்த பாடம் என்ன, என் பார்வை பார்க்கும் பார்வை என்ன. அன்பார்ந்த என் டிக்டாக் உறவுகளே, வைரல் அங்கிள் இன்னைக்கு இந்த பாட்டை தந்திருக்கிறான். அது சரி, இந்த லண்டனில் இருக்கிறாங்கள டெம்சிக்கோ ஒரு பிள்ளை பாடுறீர்கள் இல்லை, நீங்கள் இதுன்னு இந்த பின்னடி ஒரு அடுத்து பாட்டு போட்டீங்கள் சொன்னால் நீங்கள் வைரலாக வந்துடுவீங்க. ஹலோ ஹலோ, நீங்க நாங்கள் சரம் இருக்கிற வழி இல்லையா? என்ன நீ டிக்டாக் பார்க்கிறீங்களே? இல்லை, டிக்டாக்ல வைரல் சிங்கர்னா நான் தானே போ அங்கே தெரியாதாக்களிலே நீ என்ன தெரியாது நிஜமா இருப்பீங்க. பரிசுக்கான் இருந்தேன் நான் அங்கே சனச்சரிக்கல் நெட்டிச்சல் அதுகள் இதுகள் சத்தங்கள் அதுகள் இதுகள்ன்ட்டு கொஞ்சம் அமைதி தேடி இங்கே இப்போ ஒரு கிழமைக்கு வந்திருக்கிறேன். வந்து என்னென்னு கேட்டால் என் குரலை வந்து கொஞ்சம் மேன்மைப்படுத்தணும். அப்போ அதுக்காக வேண்டி தனியாக இருந்து இந்த அவுட்டர் சிட்டியில் பாட்டுகளை ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். உங்களோட தொல்லைகள் வேண்டாம்னா நாங்கள் அவுட் ஆஃப் வந்து இங்கே இருக்கிறோம், தமிழாக்கள் இல்லாத இடத்துல இருக்கணும். இப்போ இங்கேயும் வந்து நீங்கள் ரேசல் பார்க்குறேன், பாட்டு பிடிக்க வாரன், அமைதியை தேடி வாரன்னு சொல்லி வந்து எங்களோட குடியே என்ன கெடுக்குறீங்க? இது என்ன தம்பி, இப்போ நாங்கள் நல்ல காரியத்தை தானே தம்பி செய்தோம். சரி, ஒன்றும் தேவை. இதில் வந்து இதெல்லாம் இருக்க பிரெஞ்சுக்காரன், நாங்கள் தமிழாக்கள் இருக்கிறோம். நீங்கள் இங்கே யார்கிட்ட வந்து நீங்கள் தம்பி இதில் நான் ஒரு வீடு ஒன்று வாடகைக்கு எடுத்து இருக்கிறேன். ஒரு கிழமைக்கு நான் வாடகைக்கு எடுத்து வந்து நிம்மதியாக இதில் இருந்துட்டு ஒவ்வொரு நாளும் காலையில இருந்து பின்னாடி சொன்னது தமிழ் பாட்டாரோ படிக்கிற மாதிரி கிடக்கு, தமிழ் பாட்டு படிக்கிற மாதிரி கிடக்கு சொன்னது. நான் சொன்னேன் சும்மா பேசாம தூங்கு கனவு ஆக்கம் நினைச்சுட்டு போட்டு பார்த்தா இரவு பகலாம் நீங்கள் எல்லாம் இல்லைன்னு கத்தி கொண்டிருக்கீங்க. தம்பி வைரல் பாட்டு விட்டா யார் சொல்லுமா டிக்டாக்ல வைரல் அங்கன்னு சொன்னா தெரியாத ஒரு தரம் இல்லை. என்னடா இந்த டிக்டாக் மட்டும் ஒரு மண்ணும் இல்லை, நாங்கள் வந்து குப்பையெல்லாம் பாவிக்கிறேன். டிக்டாக் தம்பி டிக்டாக் இல்லாட்டி நீ மெசேஜ் இல்லையே, டிக்டாக் வச்சிருக்கணும் நம்ம. அவனோட காலத்துல நல்ல உடுப்பு போடாட்டிக்கு, நல்ல சாப்பாடு சாப்பிடாட்டிக்கு, நல்ல மாதிரி வாழாட்டிக்கு மனசு இல்லைன்னு சொன்ன காலம் போய் இப்ப நல்ல டிக்டாக் இல்லைன்னு நல்ல மனசுல வந்துட்டுதா தம்பி. இப்ப எல்லாமே டிக்டாக்லாம் இருக்கு. என்ன சரி, இப்ப விளம்பரத்துல உங்களோட பிரச்சனை சொல்லுங்க. உங்களோட பிரச்சனை என்ன டிக்டாக்ல? இப்ப நான் என் பாட்டு வைரல் ஆயினா பிறகு என்ன வைரல், அதாவது சீசனுக்கு சீசன் என்னென்ன நடக்குதோ அது சம்பந்தமான பாட்டு படிச்சு விடுவீங்களா? அது இப்ப நான் இப்ப பாட்டு இந்த முறைக்கு இப்ப பாட்டுகள் கொஞ்சம் கொஞ்சமா விட்டு இருக்கிறேன். அப்ப இப்ப சனம் வந்து என்னோட கேக்குதுகள் என்னண்டு கொமெண்ட்ஸ்ல கேக்குதுகள். அங்க உங்களோட கரோக்கி பாட்டுக்காரர் நீங்க இது கரோக்கிலையும் பாடுவேன், மற்றது இது லைஃப் மியூசிக்கும் அடிப்பேன். லைஃப்லயும் அடிப்பேன். நீங்க ஒரு சிங்கர். நான் வந்து சிங்கர் ஒட்டு மொத்தமா ஒரு சிங்கர். இப்ப வந்து இந்த சிங்கர் எந்த சிங்கர், டிக்டாக் சிங்கர். அதான் வைரல் ஆனு சொன்னீங்க. அதான் அது வைரல் ஆயினா பிறகு இப்ப என்ன வைரல் ஆனு சொன்னா வந்து அது வந்து ஃபேமஸ் ஆகுறது இல்லை. அதாவது சட்டார்னு ஒரு பாட்டு விட்டா அது வைரல் ஆயிடும். எல்லாட்ட டிக்டாக்லயும் எல்லாட்ட பேஸ்புக்லயும் எல்லா யூடியூப்லயும் கிடக்கும், இல்ல போன்லயும் கிடக்கும். அப்படியா? அதான் இப்ப இந்த பாட்டு இப்போ சீர்காழி இந்த பாட்டை தான் நான் பாடினேன். சரியோ, ஆனா சீர்காழியை விட கூடுதலான இந்த பாட்டை தான் கேட்டிருக்கேன். உங்களோட என்ன சொல்றது, நீங்க பார்க்க தெரிஞ்ச நீங்க பெரிய பாட்டக்காரர் தான் இருப்பீங்க அண்ணே. உங்களுக்கு சுருதி சால ஞானம் இது தெரியுமா அண்ணே? நீங்க படிச்ச பாட்டை, இப்ப நீங்க படிச்ச பாட்டை மேல படிங்க பாப்போம். எது மேல படிங்க பாப்போம், படிச்ச பாட்டை. இதுல மேல நிக்கிறீங்க மேல படிங்க அண்ணே. பாத்தீங்களா, நல்ல ஞான சூன்யம். மேல படிங்கன்னு சொன்னா ஏறு மேல நின்று படிக்கிறது இல்ல, அப்ப அது சுருதியில மேல படிக்கிறது. நீ அதை வடிவாயில சொல்லி இருக்கணும். மேல படிங்க நான் நினைச்சேன் மேல ஏறு நின்று படிக்கிறதாக. அப்ப சுருதியில மேல நின்று மேல் சுருதியில படிக்கிறது உங்களுக்கு தெரியாதோ? அது என்ன சாமான் சுருதி? கமலாசன் மகள். கடவுளே தம்பி, இப்ப என்னன்னு கேட்டால்
அந்த சவுந்தரராயன் பாட்டையோ சீர்காழியின் பாட்டையோ அப்படியே அச்சொட்டா பாடக்கூடிய ஆள் நான். சரியோ? இந்த சுருதி தாளம் அதுகள் இதுகள் எல்லாத்தையும் நீ வேறு ஆக்கள்கிட்ட போய் கேட்டுக்கொள்ளும். என்னட்டே அதில் கேட்கக்கூடாது. பாட்டு நான் பாடுறேன், ஓகேயா இல்லையான்னு பாரு. பாடட்டா இப்போ ஒரு பாட்டு. ஐயோ, ஏற்கனவே படிச்சு தான் நாங்கள் ஒலிம்பியிருக்கோம் நித்ரியால. அன்னைக்கிளி உன்னை தேடுது, ஆசையோடு ஏத்தி வைத்த பாசதீபம் காற்றில் ஆடுது. இந்த பாட்டை தம்பி நான் மேடையில் பாடுனா கீழே உள்ள சனமெல்லாம் அள்ளும். அது சனம் அழுகிறது என்ன, நீங்கள் படிக்கிற பாட்டுன்னு ஃபீலிங்கை கேட்டில்லை. உங்களை மாதிரி ஒரு ஆளை மேடையில் ஏற்றினது, உங்களை மாதிரி ஒரு ஆளை மேடையில் ஏற்றி பாடி பண்ண ஆக்களை நினைச்சு தான் சனம் அழுது இருக்கு. கதைக்கிறீங்க கதை. அண்ணா உங்களுக்கு ஒரு நான் கேட்குறேன், இப்போ பாருங்க மேலே கொஞ்சம் படிங்கன்னு சொன்னோன்னா 7 படிக்கிறீங்க மேலே. அந்த இடத்துக்கு உங்களுக்கு சங்கீதம் சம்பந்தமானோ இந்த பாட்டு சம்பந்தமானோ பாட்டில் என்னென்ன வர்ணங்கள் இருக்க சம்பந்தமாக அது ஒன்றுமே அறுப்பு தெரியாமல். தம்பி இது அந்த காலத்தில் தான் டான்ஸ் தெரிஞ்சு நான் நடிகை, சங்கீதம் தெரிஞ்சா பாட்டுக்காரன், அதெல்லாம் போட்டது காலம். அதெல்லாம் பழைய ஓல்ட் மாடல் தம்பி. இப்போ யார் யார் பாடக்கூடியவங்க இருக்கிறான்னா சிங்கர், சூப்பர் சிங்கரில் 1-2 பாட்டு தான் பாடிக்கணும். ஃபேமஸ் ஆகி உலகம் முழுக்க சுற்றி இனமோ இல்லையோ அந்த 2 பாட்டோட. இப்போ ஆக மொத்தம் உங்களோட ஆசை சின்ன வயசுல தீரல. அப்படியோ நீங்கள் சின்ன வயசுல பாட்டு படிக்க வலிக்கிறீங்களா மியூசிக் குரூப்பில்? அதில் ஒரு மூலம் சேர்க்கையில் போடுங்க தம்பி. என்ன சேர்க்கையில் என்றாக்கா வண்டி நானே கரோக்கியை கண்டுபிடிச்சு கரோக்கியை பாடினேன். நீங்கள் கண்டுபிடிச்சு வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சவங்க கரோக்கிண்டு அவங்களோட சின்னொரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள அங்கே நினைக்க அதை கொண்டு வந்து போட்டுட்டு வெறியில் பாட்டு படித்ததா உருவாகினதான் அது ஏதோ கரோக்கின்னு வந்ததாக்கும். நீங்கள் தேவையில்லாமல் இப்போ சரி நீங்கள் கரோக்கின்னு ஒன்று ஆரம்பித்து நீங்கள் மட்டுமில்லை உலகம் ஃபுல்லாக தான் எல்லா இடம் தான் நடந்ததால் உலகம் ஃபுல்லாகவே இசைக்குழுவல்ன்ற அழிவுகள் அப்படியே தேஞ்சு கொண்டு போகுது. பாவங்கள் அவங்க இசைக்கலைஞர்களுமா அப்படியே போய் கொண்டு இருக்கிறாங்க. எப்படி இந்த கூத்து அழிஞ்சதோ அதே மாதிரி இசை அழியுது. நாளைக்கு இதே மாதிரி நடிப்புள் அழிஞ்சிடும். அப்படி அழிஞ்சு தான் போச்சே. இப்போ தானே சமீப காலமாக நீங்களாம் சொல்கிறீங்க அந்த டிக்டாக்கு இந்த உங்க ஆசைகள் தீராக்களுக்கு டிக்டாக் ஒரு தளமாக வந்திருக்குது. அப்படி இல்லை சும்மா அப்படி தேவையில்லாத கதை நீ கதைக்கூடாது. நாங்கள் நான் என்னை இவன் மியூசிக் குரூப்பில் இன்னொரு பாட்டுக்காரலாம் எடுக்க இல்லைண்டாக்கா வேண்டியே நான் கரோக்கியை கண்டுபிடிச்சார். சரி, கரோக்கியில் சும்மா பாடி வைரலாக்கி விட்டு நான் என்ன எத்தனை கல்யாணோட இப்பவும் தம்பி இங்கே இவ்வேலும் இந்த மேடைக்கு அது இது சாமான்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து பாட்டு பாடிக்கணும். அப்படியே நான் கொடுத்துட்டு எது சின்ன சாமான் தான் அதை கொடுத்துட்டு பாடுகிறேன் கிட்ட நிற்கிறேன். அதை அண்ணே இந்த உங்களை மாதிரி கொஞ்சம் பேர் இந்த பாட்டு படிக்க தெரியாதாக்களோ அல்லது கொஞ்சம் ஆர்வம் உள்ளாக்களோ அல்ல ஆர்வ கோளாறு உள்ள நீங்கள் பாடகனாகணும்னு நினைக்கிறது தப்பில்லை. அது சரியில்லை. அது நான் சொல்கிறது இப்போ பிள்ளைகள் சொல்லிடுறேன். நீங்கள் போய் சரி அது நீங்கள் போய் ஒரு முறைப்படி ஒரு சங்கீதத்தை படித்து முறைப்படி அல்லது சங்கீதத்தை கொஞ்சமாக படியுங்க. கொஞ்சம் எல்லாரும் பாட்டுக்கார எல்லாருமே சங்கீதம் படித்தவங்க மேதாவியாக வரையில் கொஞ்சம் படியுங்க. ஒரு அடிப்படையை படித்தா கொஞ்சம் அப்படி தெரிஞ்சு உங்களோட குரல் வளம் எந்த பாட்டுக்கு பொருந்தது எந்த பாடகனுக்கு பொருந்தது தேடி கண்டுபிடிச்சு அதுக்கு என்ன படியுங்க. இது ஒரு அறுப்பும் தெரியாது. சும்மா வந்தது போனதுல இருந்து எல்லாத்தையும் எடுத்து அவன் படிக்கிறான் இவன் படிக்கிறான். ஐயோ நீங்க படத்துல பாடுறதுக்கு சீர்காழியின் பாட்டு சீர்காழி மாதிரி பாடுவேன், சவுந்தரராயன் பாட்டு சவுந்தரராயன் மாதிரி பாடுவேன், சீனிவாசன் பாட்டு சீனிவாஸ் மாதிரி பாடுவேன். சரியா? ஜேசுதாஸ் பாட்டை ஜேசுதாஸ் மாதிரி பாடக்கூடிய வல்லமை படைத்ததான் சொல்றேன் நான். அதை இப்ப நம்ம சொன்னானே உங்களுக்கு யாரை பிடிக்கும் அல்லது எவற்ற குரல் உங்களுக்கு பொருந்துமன்றதை பார்த்து அல்லது இது எந்த பாடகன்ற பாட்டு உங்களுக்கு பொருந்துன்னு பார்த்து அதை மட்டும் எடுத்து அதை ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு எல்லாற்ற பாட்டையும் படித்து எல்லாரையும் களத்திருக்கிறத விட்டுட்டு பேசாம இருங்க. அதை இப்போ நான் சொன்னேன் யூடியூப்பும் ஃபேஸ்புக்கும் அது ரெண்டையும் விடுங்க. இப்போ டிக்டாக் உங்களுக்கு கிடைச்ச ஒரு தளம் என்னத்தை உங்க எல்லாருக்கும் கிடைச்சது. ஒருத்தன் கருத்தா பேசி விட்டா அவன் கருத்தாளி என்று பார்க்கறது டக்காண்டு அவன் தனக்கு தெரிஞ்ச போய் அலட்டிட்டு போறான். அவன் குடும்பத்தில் தோண்டி பார்த்தா அங்கே அவ்வளோ பீத்தல் இருக்கும் அல்லது அவனுடைய பின்பக்கத்தை பார்த்தா அவ்வளோ பீத்தல் இருக்கும். ஆனால் அவன் கருத்து சொல்லிட்டு போயிடுவான். இப்படி பல பேர் கருத்து சொல்லியிருந்தேன் ஃபேஸ்புக்கில். எல்லாம் மக்கள் லைக் பண்ணியிருந்தேன் தானே, அதை ஷேர் பண்ணியிருந்தேன் தானே, அதை கேட்கணும் தானே. உடனே அவன் டக்காண்டு தனக்கு கொம்பு முளைச்சமே நிற்கிறான் தான் சொல்கிற சரியாண்டு. அதே மாதிரி பாட்டு படிக்கிறான்னு கொஞ்சம் பேர், அதே மாதிரி நடிக்கிறவங்க கொஞ்சம் பேர், அதே மாதிரி அதில் இருந்து உரையாடுறது ஒரு பேர், அதில் சண்டை பிடிக்கிற ஒரு பேர், இப்படி எல்லாம் ஆளுக்காளர்கள் டிக்டாக் ஏதோ உங்களுக்கு அந்த உங்களை கொண்டு போய் அந்த ஒஸ்கார் அவார்டுக்கங்களை விட்டுற மாதிரி தான் நீங்கள் நைட் கொண்டிருக்கிறீங்க. அது ஒரு தளம். அவன் உழைச்சிட்டு போகிறான் முதலாளி, அவங்களுக்கு தூக்கி போட்டு விட்ருக்கான் அடிபடி சாவும் கொண்டு நீங்கள் அதுக்கு இறந்து கொண்டு எல்லாரும் குத்தி முழுறீங்க கடந்து. அதுக்கு நீங்கள் அதில் காயப்பட்டாக்கள் நிறைய பேர் எங்கிட்ட தமிழாக்கள் தான் இருக்கும் போட. நீங்களாம் கொஞ்சம் பேர் கூட மற்ற நாட்டில் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு நினைக்கிறேன். அது ஒரு பண்ணாலும் நாங்கள் நிம்மதியாக வந்துடும் இங்கே இருப்போம்னு பார்த்தா இங்கே பாட்டு படிக்கிறீங்க. விட்டு துரத்தி பாட்டு படிக்கிறீங்களா எங்களை வச்சு. மேல் துறையில் படிங்கன்னா மேல் ஏறுண்டு படிக்கிறீங்க. சரி, ஏதோ
உங்களோட ஆசையை தீர்த்து கொட்டுறதுக்கு உங்களுக்கு ஒரு தளம் கிடைச்சி அதுலையாவது செய்யுங்க, ஏதாவது செய்து போட்டு உங்களை ஆத்ம திருப்தியாக படிச்சுட்டு போங்க, எங்களை நிம்மதியாக இருக்க கொடுங்க ஐயா. இவரோ இல்லைன்ற வேற மனுஷியோ யாரோ ஒரு ஆள் அங்கே பரிசுக்க சுற்றி போட்டு ஆள் இல்லாத இடத்துல இருந்து கொண்டு எனக்கு கருத்து சொல்கிறேன். நாங்கள் ஏதோ ஒரு தளத்தில் நிற்கிறோம், என்ன இன்றைக்கும் டிக்டாக்ல நிற்கிறோம், பயம் இல்லை எங்களுக்கு. இவர் பயந்து ஒழிச்சு நின்று கொண்டு எனக்கு கருத்து சொல்கிறார். என்ன அடியாத்தாடி உன் மனம் ஒன்று தவக்காட்டி பறக்குது சரிதானா?